நமக்கு வாழ்க்கையில சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம், அவ்வப்போது பெரிய பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். நமக்கு ஒரு கடன் பிரச்சனை இன்னைக்கு இருக்கலாம். அந்த கடனை அடைப்பதற்கு நம்ம கிட்ட சோர்ஸ் இல்லாம இருக்கும். என்கிட்ட ஒரு வருமானம் இல்லை, ஆனா இவ்வளோ கடன் இருக்கு, இதை எப்படி தீர்க்க போறேன், எப்படி அடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை போய்விடும். நம்ம கிட்ட ஜெபம் இருக்காது. ஏன் இருக்காது? இவ்வளோ பெரிய பிரச்சனை வச்சிருக்கிறேன், எப்படி என்னால கடவுள்கிட்ட பொறுமையா உட்காந்து ஜெபம் பண்ண முடியும்? எப்படி பொறுமையா உட்காந்து இந்த உயிர்பலி பாடத்தை படிக்க முடியும்? அல்லது எப்படி இந்த வேதாகமத்தை தான் என்னால் ஆராய முடியும்? பல விதமான தீர்க்க தரிசனங்கள் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒத்துக்கிறேன். எல்லாமே எனக்கு தான், நான் தான் இதை படிச்சு இந்த உலகத்தாருக்கு நான் பறைசாற்ற வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், எல்லாமே உண்மைதாங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கேன். இந்த சூழ்நிலையில நான் எப்படி அதுல உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்றது அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். அப்படி யோசிக்கும் பொழுது அங்கிருந்து கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுப்பா. நீ என்னைய மட்டும் பாரு, நீ என்கிட்ட ஜெபம் பண்ணு, என்னுடைய ஊழியத்தை நீ எப்படிலாம் பண்ணுமோ அதற்காக நீ திட்டம் போடு, அந்த திட்டத்தை பத்தி நீ என்கிட்ட பேசு. இந்த உலகத்தில் யாராவது சுகவீனமாக இருக்கிறாங்களா, அல்லது யாருக்காவது என்னுடைய சத்தியம் போய் சேராம இருக்கா, அவங்களுக்காக போய் நீ ஜெபம் பண்ணு. மற்றவங்களுக்கு எல்லாருக்காகவும் நீ ஜெபம் பண்ணிக்கோ. ஏன் நீ உன்னைய பத்தி கவலைப்படுற? ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை, நான் பார்த்துக்குவேன் என்று சொல்லி தேவன் ஒரு அஷ்யூரன்ஸை அந்த இடத்துல கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.